வணக்கம். ஸ்ரீநம. எழுந்தருளல் தெய்வம் உற்சவமூர்த்தி யாருக்காக வெளியில் வரார்? திருவீதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு காலகட்டம் இருந்திருக்கும், மனசஞ்சலம் இருக்கும், தீட்டு ஏதாவது இருந்திருக்கும். அப்போ சுவாமி அவங்க பார்க்காம இருக்கவே முடியாது. இறைவா, இது என்ன சோதனை எனக்கு என்று உன்னை தரிசனம் செய்யாமல் போய்விட்டதே, நான் என்ன பாவம் செய்தேனோ எனக்கு தெரியாது என்று மனக்குமரலோடு வெளியில் காத்து கொண்டிருப்பார்கள். திருவிழா காலகட்டத்தில் சுவாமி வெளியில் வருவார், திருவீதி உலா என்று. உள்ளே பார்க்குற உள்ளே சுவாமி தரிசனம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தவங்க எல்லோரும் வெளியில், சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் கால் கடுக்க வெளியில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சுவாமி எப்போ வருவார், சுவாமி எப்போ வருவார், சுவாமி எப்போ வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்காகவே சுவாமி வீதி உலா வருவார். எதற்காக? அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களும் நம்மை பார்ப்பதற்காக. எத்தனை பெரிய பாக்கியம் அல்லவா அது! அதனால தான் சுவாமிக்கு திருவீதி உலா உற்சவமூர்த்தி எழுந்தருளல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். யாருக்காக எழுந்தருளி வருகின்றார் எம்பெருமான்? நம்மை காணவே, நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார் வீதி உலாவாக. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில், அண்ணாமலை அப்பாவும் உண்ணாமலை தாயாரும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் நகை நட்டு போட்டு உடை அலங்காரம் அற்புதமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான தரிசனத்தை இருக்கண் கொண்டு பார்க்க வேண்டாமா நாம்? இப்பிறவி எடுத்து வந்ததே அவர்களை தரிசனம் செய்வதற்காகத்தானே. அதனால் எம்பெருமான் வீதி உலா வரும் பொழுது அனைவரும் அவரை தரிசனம் செய்து பயனடைவோம், பலனும் பெறுவோம், ஆசியையும் வாங்கி விடுவோம் உடனடியாக அவரிடமிருந்து. ஸ்ரீநம.